நீங்க 1000 கொடுங்க, திடீர்னு எங்களுக்கு தேர்தல் வரும்போது 5000 கொடுங்க, கோடை விடுமுறைக்கு கை செலவுக்கு காசு இருக்காது, கூட 2000 போட்டுருங்க, அப்படிலாம் நாங்க கேட்கல. குறைநிலை நான் 10 லட்சம் கோடி இருக்குன்னு நினைச்சேன், இப்ப 10.1 ஆறடா அப்படி இருக்கு. 10,000 கோடி தொட போகுது. இப்ப நாங்க இந்த அரசியல், இந்த ஆட்சி முறையை ஏற்கல, எதிர்க்கிறோம். அது என்ன சொல்றது, அருவருக்கிறோம். இந்த முறையவே மாற்றணும் இல்லையா? அதனாலதான் திரும்ப திரும்ப ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல எங்கள் இலக்கும் கனவும், ஆட்சி முறை மாற்றம்னு திரும்ப திரும்ப சொல்றோம். இந்த நாடு கட்டமைக்கிற வளர்ச்சி என்பது கடன் வளர்ச்சி. இப்போ 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, அதுல நம்ம முதன்மையா வளர்ந்து போறோம். வேற என்ன இருக்கு? இந்த கடனால நிறைவேற்றப்பட்ட ஒரு நலத்திட்டம் எல்லாம் இலவசம். இந்த ஃப்ரீ ஸ்கீம் தான். இதுக்கு 5000 கொடுத்தேன், அதுக்கு 3000 கொடுத்தேன், இதுல 6200 கோடி இழப்பு, இதுல 6200 கோடி இழப்பு, 15000 கோடி இழப்பு. ஆசிரியர் வீதியில் நிற்கிறாங்க, ஊதிய உயர்வு 58 கோடி தான் தேவை. இந்த ஆட்சி முறை எப்படி இருக்கு? அது உங்களுக்கே தெரியலையோ? இணைய படிப்பிக்கிற ஆசிரியர், அறிவு கருவறை, அறிவை வளர்க்கும் ஒரு ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று போராடுறான்னா அந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? அறிவை வளர்க்கிறவன் வீதியில் நிற்கிறான், இந்த உடை மானத்தை மறைக்கிற நெசவை செஞ்சு கொடுக்குற நெசவாளி வீதியில் நிற்கிறான், அவனுக்கு மின்கட்டண உயர்வு, நூல் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வுல அவனால வேலை செய்ய முடியல. அப்புறம் உழுது விளைச்சு வேர்வை செஞ்சு விளைய வச்சவன் நல்ல வீதியில போட்டு நிற்கிறான், கொள்முதல் செஞ்சு ஒரு சேமிப்பு படங்களை வைங்க, அது மழையில் நனைஞ்சு முளைச்சு போகுது. வேர்வை செஞ்சு விளைய வச்சவன் கண்ணீர் செஞ்சு வீதியில் நிற்கிறான். இந்த மாதிரி ஆட்சி முறையை நீங்க ஏற்கிறீங்களா? அதை ரசிக்கிறீங்களா? கொடுமையா இருக்கா இல்லையா? இதுதான் நீங்க நீங்க குவார்டர் எல்லாருக்கும் இலவசம்னு கடையில் வைக்கலாம், ஒரு 10 குவார்டருங்க இலவசங்க பண்டிகைக்கு, அப்படிதான் சொல்லுது அந்த அரசு. 5 சிகரெட்டு பாக்கெட்டு அப்படியாவது கொடுக்குதா? அப்ப எப்படி நாங்க உழவர் குடி நாங்க விளைவிக்கிற நெல்லை மட்டும் இலவசம் அரிசி விற்கிற? நான் நெய்த கஷ்டப்பட்டு ஒரு வேட்டிக்கு ஒரு சேலைக்கு 60,000 முறை மிதிக்கிறான் ஒரு நெசவாளி. அந்த காலுக்கு கைக்கு 60,000 முறை அந்த பெடல் அந்த மிதியை மிதிக்கிறான். இப்ப 60,000 வச்சு அந்த கைத்தறி ஆட உலகத்துல எவ்வளவு விசைத்தறிக்கும் அதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு? பாரம்பரிய நெசவை பொங்கல் தீபாவளிக்கு இலவசம்னு இந்த வேட்டி சேலை வாங்கிட்டு எல்லாம் என் உழைப்பை கொச்சைப்படுத்தி அந்த உழைப்புக்கு மரியாதையே இல்லாம நெல் அரிசி இலவசம், வேட்டி சேலை இலவசம். என் பொங்கலுக்கு ஒரு 100 குவார்டர் இலவசம் கூட பார்ப்போம். எப்படி கொடுப்பேன்? இலவசமா எதை கொடுக்குறது? அடிப்படையானது அறிவு, அடிப்படையானது உயிர் காக்கும் மருத்துவம். அது ரெண்டையும் உலக தரத்துக்கு கூட பார்ப்போம். நல்ல தரமா கொடு. தரமா இருக்குன்னு சொல்லக்கூடாது, இலவசமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. சரியா இருக்கா, தரமா இருக்கா, அதான கேள்வி. அப்ப தரமா இருந்தா ஏன் முதலமைச்சரோ அமைச்சரோ மற்றவர்களோ ஏன் காவேரி அப்பலோ எம்ஜி ராமச்சந்திராவோட படுத்தணும்? நம்ம தாத்தா பேர்ல ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல ஒரு இது இருக்குல்ல, ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை, அங்க படுக்க வேண்டியதானே?